திரு வைத்தியம் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சொல்ல வேண்டியது எல்லாம் என் பொண்ணு சொல்லிட்டா. ஆனால் நான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இன்னொரு பட்டம் ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று நிச்சயம், சூப்பர் ஸ்டார் அவர் தான், வேற யாரும் கிடையாது. அதில் ஒன்று காரணம், ஒரே ஒரு மக்கள் திலகம் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு நடிகர் திலகம் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு மெல்லிசை மன்னர் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு கவி கண்ணதாசன் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு பட்டம் அவருக்கு இருக்கு. அதை நான் தனிமையில் அவருக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் ஏன் சூப்பர் ஸ்டார் ஆறுனா, அவர் படங்கள்லாம் ஓடினதால மட்டும் சூப்பர் ஸ்டார் ஆகல. அவருக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கான், ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங். அதுதான் அவரோட ரொம்ப முக்கியம். ஒரு அற்புதமான மனிதன் உள்ளே இருப்பதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நான் அவரை நேராக கூட போய் கூப்பிடல. எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இது எங்களுக்கு. நான் நேராக போய் கூப்பிடணும்னு சொன்னோன்னே அவர் யூஸ்வல் செயல் அதெல்லாம் ஒன்று வேணாம் நோ நோ இதுக்கு நமக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ், பேசாமல் நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வந்துடுறேன். நான் எத்தனை மணிக்கு வரணும்? இதை வேற எந்த நடிகன் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவன் இன்னைக்கு இந்தியாவில் சொல்லுவான் சொல்லுங்க, வேற யாரும் மாட்டான். ஸோ அந்த மனிதன், அது அவருக்குள்ள இருக்கிற அந்த மனித தன்மை இருக்குல்ல, மனிதன் ஒன்று இருக்கு, அவர் எடுத்தார படம் மாதிரி மனிதன். அந்த மனிதன் தான் அவரை சூப்பர் ஸ்டாராக நிற்க வைத்திருக்கிறது, தக்க வைத்திருக்கிறது. வேற யாருக்கும் இடம் கிடையாது. ஸோ இன்னைக்கு அவர் கையால் எல்லாரும் மொமெண்டோஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் உங்களை ட்ரபுள் பண்ணுவோம், அதுக்காக நீங்கள் கொஞ்சம். அதனால தான் அவருக்கு என்ன ட்ரபுள், அவர் எகிரி எகிரி ஃபைட்டே போடுறாரு. ஸோ ஐ ஸ்டார்ட். இது அற்புதமான ஒரு நாடகமாக. கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் நான் பேசுவேன், இல்லாட்டா நீங்கள் பேசுங்க. யாருக்கு நான் கொடுக்குறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல இதை வாங்க போவது அற்புதமாக எங்களுக்கு ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்த, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இன் இஸ் லைஃப் டைம் எழுதி கொடுத்த திரு வெங்கட் அவர்களுக்கு இந்த மெமெண்டோவை அவர் கொடுக்குற. ப்ளீஸ் கிவ் மை பிக் ஹேண்ட். ப்ளீஸ் கிவ் மை வெரி பிக். ஏன்னா ரகசியம் பரம ரகசியம் முதல் இன்று வரை எங்களுக்கு அற்புதமான நாடகங்களை எழுதி கொடுத்த வெங்கட் அவர்களை ரஜினி சார் கௌரவிக்கிறார். தேங்க்யூ. இதில் இன்னொரு விஷயம் ரஜினி சார் மறந்துருப்பார். நீங்க எங்க யுஏஓட பார்த்த முதல் நாடகமும் ரகசியம் பரம ரகசியம் தான். ஸோ இட் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது, இந்த நாடகத்துக்கு ஒரு சின்ன கருவை எங்களுக்கு கொடுத்தது, ரொம்ப ஒரு சின்ன கரு. அதை கொடுத்ததுனால தான் எங்களால் அந்த கருவை வச்சு பொரிய வச்சு ஒரு காட்டுத்தீயா பரவ விட்டார் வெங்கட். அந்த கருவை தந்தது என் நண்பன், இன்று அமரராக இருக்கும் திரு கிரேசி மோகன் அவர்கள் இந்த கருவை கொடுத்தார். அவர் சார்பில் திரு மாது பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பண்ண என்ன பல வம்புல மாட்டி விட்டுருக்காரு மாது பாலாஜி. வியட்நாம் வீடு என்ன பண்ண சொன்னது அவர் தான். அந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஐடியா மோகன் சொன்னான்னு கொடுத்த உடனே 10 நாள் எழுதி முடிச்சார் வெங்கட். தேங்க்யூ மாது பாலாஜி. அடுத்து, இன்று வரை மேடைக்கு வந்தால் எனக்கு கூட கைத்தட்டல் கிடைக்கிறது இல்லை. அப்பேரான உடனே கைத்தல் வாங்குற 51 வருஷமா விஸ்வாசம் என்றால் டிக்ஷனரியில் வேர்டு எடுத்து பாருங்கள், அதுக்கு மீனிங் சுப்புனி அவர்களை மேடை கிடைக்கும். அருணாச்சலத்தில் ரஜினியே மிரட்டினவர். ரஜினியை இடுப்போட பிடிச்சிக்கிட்டார், இடுப்பு வரைக்கும் நின்று. Now I come to a very important person. எங்களுக்கு இந்த படமாக ஆக்க மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த திரு வாசன் அவர்களுக்கு அவர் கொடுத்த கிஃப்டே கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் அவர் தான் கொடுத்தார். அவருக்கு நாங்கள் ஸ்பெஷலாக அவருக்கு யார் மனசில் வச்சிருக்காரோ அவரை வச்சு ஒரு அற்புதமான படத்தை திரு ரஜினி சார் அவர்கள் கொடுப்பார்கள். அவங்க மனைவியோடு சேர்ந்து பெரியவாளோட ஆசீர்வாதம் முழுமையாக அவருக்கு இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வாசன் சார். நெக்ஸ்ட் we come to the heroine of the evening. நெருப்பை கக்கிய மருமகளாக நடித்த இந்த சீனியர் ஆர்டிஸ்ட் கௌஷிகா அவர்களை கௌரவிப்பார் திரு ரஜினிகாந்த். நாடகத்தில் மொத்தம் ஒன்று இருக்கு, ஒரே ஆளால எல்லா நாடகமும் நடிக்க முடியாது. ஒரு 25 நாடகங்கள் 30 நாடகங்கள் நடிச்சப்புறம் இதே ரோல இதே மாதிரி இன்ஃபேக்ட் ஈக்குவல் இஃப் நாட் பெட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடிச்சு கொடுத்த திரு ரஜினி சார் அவங்க நடிச்சும் பார்த்துருக்காங்க. லலிதா நரசிம்மன் அவர்கள் இதே ரோலை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க பல முறை. ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்த்தபோது அவர் தான் மருமகள்.
இன்னைக்கு அவர் டவுட் வந்துடுது, என்ன அவன் பொண்டாட்டி மாத்திட்டானேன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது இந்த எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்த நாடகத்தில், நாடக மேடையில் தான் முதல் தடவை அங்கே ஏறுறாங்க. ஆனால் அற்புதமாக நடித்து கொடுத்த என் மனைவி பாக்கியமாக நடித்த கலாவர்தன் அவர்கள். இவங்களை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும். இவங்க தங்குறது பாண்டிச்சேரி. வாரம் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க. வழக்கமாக நம்ம தான் வாரம் பாண்டிச்சேரிக்கு போவோம். ஆனால் நாடக போதையில் இவங்க வந்து இங்கே வாரம் நடிச்சுட்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சார். ஒண்டர்ஃபுல், தேங்க்யூ. அண்டு சில சமயம் அதே மாதிரி இவங்களாலையும் ஒரு 2 தடவை நடிக்க முடியாமல் போச்சு. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தர் நடித்தாங்க. இதுக்கு நீங்கள் கை தட்டியே ஆகணும். ஏன்னா என்னுடைய புள்ள வாழ்க்கை அவங்க கையில் இருக்குது. என் புள்ளையுடைய மாமியார் என் சம்பந்தி நடித்து கொடுத்தாங்க அந்த வேஷத்தை, சந்திரி சுதர்சன் அவர்கள். ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கை அமைய வேண்டும், அவன் வெற்றி காண வேண்டும் என்றால் குடும்பம் நன்றாக அமைய வேண்டும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப அருமையாக அமைச்ச என் மனைவி சுதா அவர்களுக்கு அவரை கௌரவிக்குமாறு, ஜஸ்ட் ஃபார் டாலரேட்டிங் மீ ஃபார் 47 இயர்ஸ், அதுக்கே ஒரு பரிசு கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்ப நிறைய வாரிசு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இல்ல வாரிசு நான் சொல்றேன், இந்த படத்தை பத்தி இல்ல. ஐயோ நம்மள மாட்டி விடாதீங்க. நான் சொல்றது அடுத்த தலைமுறைன்னு வரும்போது, திறமை இருந்தால் வாரிசை வளர்ப்பதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அப்படி திறமையோடு நான் வளர்த்து விட்ட வாரிசு மதுவந்தி அவர்களை கௌரவிக்குமாறு அவருடைய ஃபேவரட் சித்தப்பா அவர்கள் செய்கிறார்கள். இந்த நாடகத்துக்கு அருமையா டைட்டில் மியூசிக் பண்ணி கொடுத்தவர் திரு ராஜேஷ் வைத்யா. அவரால் இன்னைக்கு வர முடியல. பட் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு வராத காரணமும் சொல்லிடுறேன். நான் இங்கே வாங்க மாட்டேன், தனியாக வீட்டில் போய் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் அவர். பட் நாடகம் முழுக்க எங்களுக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு, நீங்கள் ரொம்ப ரசிச்சிங்க அந்த மியூசிக்கை கவனிச்சேன். அதை எங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்து கம்போஸ் பண்ணி கொடுத்த, ராகதேவனாகவும் நடித்த திரு ஹிண்டு பாலா அவர்கள். இவர் தான் கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணவர் எங்களுக்கு. சபா செக்ரட்டரியாக நடித்த திரு பார்த்தா பாலாஜி அவர்கள். இப்ப நீங்க கம்மியா கை தட்டுறீங்க அவருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னா பலமா தட்டுவீங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல ரவுடியா நடிச்சது அவர் தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க ட்ரூப்போட ஸ்டேஜ் மேனேஜர் அண்ட் எனக்கு இது மகனா நடித்த, அற்புதமாக நடித்து கொடுத்த பிரான்சிஸ், another wonderful loyal student of our troop. இதுல எனக்கு மச்சினா நான் நடிச்சவங்க பல பேர் நடிச்சிருக்காங்க அந்த ரோலை. அதில் முதல்ல நடிச்சது எங்க சீனியர் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு அவரால் நடிக்க முடியல டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ், வாய்ஸ் இல்லைங்கிறதுனால. பட் அவரை நான் முதலில் கௌரவிக்க விரும்புகிறேன், திரு ஆர் பாலாஜி. அவர் நடிச்சு ரஜினி பார்த்திருக்காரு. அவர் போன தினம் கேப் போட்டிருக்காரு, ஸ்டைலிஷ் நினைக்காதீங்க, எடுத்தாருன்னா ஒன்றும் கிடையாது. இன்று அற்புதமாக நடித்து கொடுத்த ஒரு பெரிய கலை பாரம்பரியத்திலிருந்து வரக்கூடிய திரு கூத்தபிரானின் மகன் திரு ரத்னம் கூத்தபிரான் அவர்கள். இவரை வந்து ஆக்சுவலா வந்து அங்க இருக்க வேண்டியவர். காரணம் என்னன்னா, இவர் ஒரு ரஜினி வெறியர் உங்களை மாதிரி. இதே ரோல எனக்கு அற்புதமா நடிச்சு கொடுத்த another senior artist in my troupe திரு ராமச்சந்திர ராவ். இவரெல்லாம் ரஜினி சார் பல மற்ற நாடகங்களில் பார்த்திருக்கார். நீங்க பார்த்த 3Gல நேதாஜியை நடிச்சவர் இவர் தான், ராமச்சந்திர ராவ். அண்ட் எனக்கு பர்சனலா என் சகோதரன் கூட எனக்கு கூட இருந்து செய்ய முடியாத பல உதவிகளை, பல ரத்த பந்தங்கள் இல்லாததெல்லாம் இந்த சொந்த பந்தங்களை எனக்கு செய்யாத எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற, இதே ரோலை பண்ணி கொடுத்த திரு மனோகர், who comes from Hyderabad every time to do this role. Two youngsters in this troupe, வளர்ந்து வரும் நடிகர்கள். ஒன்று கணேஷ் அண்ட் கார்த்திக். போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல நடிச்சவங்க திரு கணேஷ் as இன்ஸ்பெக்டர் அண்ட் ரவுடியாக நடித்த, சப் கான்ஸ்டபிளாக நடித்த கார்த்திக். ரஜினி சார், இந்த கார்த்திகை நீங்க இப்ப பாத்துக்கங்க, எதிர்காலத்தையும் ஒரு வடிவேலுவா வரப்போறான். நான் சொல்றேன் உங்களுக்கு. டாக்டராக நடித்த, என்னுடைய ஹீரோயினாக நடித்த கலாவர்தனுடைய மகன் திரு சுரேந்தர் அவர்கள். அதே ரோல எமர்ஜென்சிக்காக பண்ணி கொடுத்த இன்னொரு மேடை நாடகத்தில் பிரபலமாக இருக்கும் திரு ஸ்ரீராமன் அவர்கள். இங்க ஸ்ரீராம். இவங்களுக்கெல்லாம் லைஃப் டைம் அம்பிஷன் இது சார், சத்தியமா சொல்றேன். எனக்கும் தான். இவங்கெல்லாம் என் ட்ரூப்ல இருக்கிறதுக்கு காரணமே இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சு தான். எனக்கு ஒன் மேன் ஒண்டர்னு ஒருத்தர் இருக்கார்.
என் சீன்ஸை பார்த்துப்பார், லைட்டை பார்த்துப்பார், மியூசிக்கை பார்த்துப்பார், என்னையும் பார்த்துப்பார், கிரௌடையும் பார்த்துப்பார். அவர் தான் எங்கள் டெக்னிக்கல் டைரக்டர் திரு கலை ரவி அவர்கள். இவரும் ரஜினி சாருக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இன்ஃபேக்ட் அவர் என் நாடகத்தை தவிர வேறு எதையும் பார்த்ததில்லை. அவர் மேக்கப் இன்னைக்கு எங்களுக்கு அருமையா பண்ணி கொடுத்த இன்னொரு சீனியர் மேக்கப் மேன் திரு மோகன்தாஸ். இவரும் நடிகராக வந்து மேக்கப் மேனாக மாறினார். நல்ல வேளை நடிக்கவில்லை. எங்களுக்கு நிறைய டிஜிட்டல் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்து இந்த டிராமாவோட ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தவர். இதை ரஜினி கிட்ட ஸ்பெஷலா சொல்லணும். நீங்க என்னுடைய மலையாள படம் பார்த்தீங்க ஷாமா ராகம்னு சொல்லிட்டு, அதுக்கு மியூசிக் பண்ண தட்சிணாமூர்த்தி சுவாமியோட பேரன் தக்ஷின் அவர்கள். பையன் தேறிடுவான். அற்புதமா எங்களுக்கு போஸ்டர்ஸ் டிஜிட்டல் ஒர்க் அண்ட் டிராமானா ரெடி பண்ணி கொடுத்துருவார் திரு மோனி அவர்கள். ஒண்டர்ஃபுல் பர்சன், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ். எங்களுக்கு ரெக்கார்டிங் கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்த அந்த ஸ்டுடியோ மியூசிக் டைரக்டர் ரமேஷ் விநாயகத்தோட மகன் திரு பிரணாவ் அவர்கள் வந்திருக்காரா? ப்ளீஸ் கம். ரமேஷ் விநாயகத்தோட புள்ள எங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். அது ரெண்டு பேர் நான் இன்னொன்னு சாரி, எங்களுக்கு இவங்கள பேர் நாங்கள் காற்றினிலே வரும் கீதம்னு சொல்லுவோம். அவ்வளோ ஒல்லியா இருக்காங்க. என் அக்கௌண்ட்ஸை பூரா டோட்டலாக குழப்பறது இவங்க தான். மை அக்கௌண்டன்ட் அமுதா அவர்கள். இவங்களுக்கு ஷேர் ஆட்டோ எல்லாம் வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் கண்டிப்பா ரஜினிகாந்த் சார் அவர்கள் பேச போகிறார். உங்களை மகிழ்விக்க போகிறார். எவ்வளவு நேரம் பேசுவார் தெரியாது. ஹால் நாளை காத்தால வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படின்னா, இந்த தருணத்தில் எனக்கு இந்த நாடக மேடைக்கு அறிமுகப்படுத்தி வைத்த இன்று அமரராக இருக்கும் உங்கள் கரகோஷத்தோடு என் தந்தை திரு YGP அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லவே இல்லை. அவரோடு இணைந்து பட்டு என்பவர், அவங்க ரெண்டு பேர் தான் இந்த UAA குழு ஆரம்பிச்சாங்க. 70 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த என் தந்தைக்கும் அவருக்கும், எங்களோட கூட இருந்து எங்களை பாராட்டி கொண்டே இருந்த அவரும் அமரராக இருக்கிற என் தாயார் திருமதி YGP அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் மேல நீங்கள்லாம் எப்படி இந்த சிவாஜி ராவுக்கு வெறியனோ, நான் ஒரு வெறியன். உலகத்தின் ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை என்னுடைய நன்றியை சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன்னா அவருடைய மென்டார்ஷிப்பில் தான், அவரை மனசில் வச்சு தான் நான் இந்த ரோல் பண்ணதே. அவர் பண்ணியிருந்தா, ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ரஜினி சார் முதல் முறையாக நாடகத்தை பார்த்து உள்ளே வந்து சொன்னது எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. சார் உங்களை நான் பார்க்கவே இல்லை சார், உங்களை நான் பார்க்கவே இல்லை சார் இந்த ட்ராமாவில் அப்படின்னாரு. என்ன சார் நீங்கள் ஃப்ரண்ட் ரோ தானே உட்காந்தீங்க? என்ன இல்லை, உங்களை நான் பார்க்கவே இல்லை, நான் முழுக்க 2 மணி நேரம் சிவாஜி கணேசனை பார்த்தேன் மேடையிலன்னு சொன்னார். அந்த பாராட்டு ஒன்றே எனக்கு போதும் சார். அண்ட் நவ் இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம். லெட் மீ ரிக்வெஸ்ட்